மனிதம் என்கிற கதை ஆனந்த பிரபு இருக்கீங்களா? அது விஜய், அவர் பேர் விஜய் தானே? விஜய்ங்கிற கதாபாத்திரம். விஜயுடைய தந்தை இறந்துட்டாரு. இவர் கரீம் தோழர் கேட்ட மாதிரி ஒரு அரசு மருத்துவமனையினுடைய பிணவரைக்கு முன்னால் தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறது. ஒரு 3-4 பக்கம் தான் இருக்கிற கதை. அவருடைய அப்பா வந்து இறந்துட்டாரு. எப்படி இருந்தாரு? உடம்பு ஆமா, அது எதிர்பார்க்கப்பட்ட மரணம் தான். இருந்தாலும் வந்து அந்த மரணம் வழியா இருக்கு. இப்போ அந்த இது முடிஞ்சு கூராய்வு முடிஞ்சு அதை திருப்பி வாங்கிட்டு போகணும். போய் சொல்லி அந்த வாங்கிட்டு போறாங்க. அந்த சடலத்தை வாங்கி கொண்டு செல்கிறார்கள் விஜயும் அவருடைய நண்பர்களும். அதுல ரங்கான்னு ஒரு நண்பன், ரங்கா. அந்த ரங்கா என்னன்னா எப்பவுமே இந்த மாதிரி நேரங்கள் அந்த வேலைகள் அனைத்தும் தான் ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு ரங்கா. அவரு அப்படி போறாரு. போய் அந்த வீட்டுக்கு கொண்டு போனா அங்க பெரிய பிரச்சனை ஆகிறது. என்னவென்று சொன்னால், ஒரு சிறிய இந்த மாதிரி ஒரு லைன் வீடுகளில் இருக்கிற வீடு தான் விஜயுடைய வீடு. அந்த வீட்டினுடைய முதலாளி, அந்த லைன் வீட்டினுடைய முதலாளி வந்துடுறாரு. வந்து இந்த பிணத்தை நான் உள்ளே அனுமதிக்க முடியாது, நீங்க கொண்டு வர முடியாது. இது திருப்பூர்ல மட்டும் இல்லை, இந்த அவலம் சென்னையிலும் இருக்கிறது. நண்பர்களே, கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து இருக்கிற ஒரு வீட்டில் யாராவது மரணம் அடைந்தால், யாராவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டா சென்னையில் சொல்லுவாங்க, இப்போவே உங்கள் ஊர் எதுனா பார்த்துங்க, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிக்கங்க. ஒன்றும் ஊருக்கு கொண்டு போங்க, இல்லை வீட்டை காலி பண்ணிக்கங்க. இங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா வீட்டில் வைத்திருக்க மாட்டோம் என்கிற கொடூர மனிதர்களுக்கு நடுவில் தான் தோழர்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி ஒரு ஓனர் வீட்டை விடமாட்டேன், உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை மீறி கொண்டு போக முடியாது. இவங்க என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சரி அந்த அது பேர் என்ன சொல்லுவீங்க, அந்த அடக்க இடத்துக்கு ஒன்று ரோட்டரி கிளப். அந்த இடுகளில் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அதை போற்றுவதா இல்லை அது பின்னாடி இருக்கிறத சொல்கிறதான்னு தெரியல, ஏதோ ஒன்று. மிக என்னென்னா, வாழுகிற வேளத்தில் மனிதனை அமைதியாக இருக்க விடாத ஒரு ஊரில், எல்லா ஊர்களிலும் அமைதி பூங்கா ஒன்று ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே கொண்டு போய் அமைதியாக அடக்கம் பண்ணிடலாம். இங்கே வாங்க அமைதியாக இருக்கலாம், வாழும்போது அமைதியாக வாழ முடியாது. அப்படி ஒரு ரோட்டரி கிளப் நடத்துகிற ஒரு இடத்துக்கு அதை செய்கிறவர்கள் வாழ்க, நான் அதை குறை சொல்ல. அங்கே வந்து கொண்டு போயிடலான்னு சொல்லும்போது இன்னொரு கதாபாத்திரம் கேட்குது, உங்கள் அக்கா கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா, அக்கா தானே, அக்கா கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா, நான் எங்கள் அப்பா அங்கே கொண்டு போய் வச்சிருக்க முடியாது, ரோட்டரி கிளப்பில் கொண்டு போனால் நீங்கள் எரிச்சிடணும், நான் பார்க்காமல் எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டால் உங்கள் அக்கா கேட்பாடா, என்னடா பதில் சொல்கிறதுன்னு கேட்பாங்க. இதுக்கு விஜய்க்கும் பதில் தெரியாது, வேற யாருக்கும் பதில் தெரியாது. இப்போ கொண்டு போய் எரிக்கவும் முடியாது, இங்கே வச்சிருக்க முடியாது. நண்பரே, ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மனிதனின் சடலம் வீட்டிற்கும் போக முடியாமல், அடக்கம் செய்கிற இடத்திற்கும் போக முடியாமல் வாசலில் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியான சம்பவம். இது ரொம்ப சின்ன கதை, ஆனால் அதை கொடுக்குற வழி இருக்குல்ல, அவ்வளவு அற்புதமாக எழுதியிருப்பார். அதில் எதையுமே என்னென்னா, இவர்கிட்ட இருக்கிற ஒரு யாரையுமே குறை சொல்லலை, அந்த வீட்டுக்காரனையும் குறை சொல்லலை. நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் சொன்னால் யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போய் கதவை பூட்டிக்கிட்டாரு. நண்பர்களே, என்னென்னா, நான் வாசிச்சு இந்த மாதிரி எங்கள் சங்கத்தில் இருக்கிற எங்களுடைய உறுப்பினராக இருந்த ஒரு இயக்குனர் இறந்துட்டார். நாங்கள் அந்த முகவரியை விசாரித்து போனால், ஒரு சென்னையினுடைய புறநகர் பகுதியில் அவர் சொந்த வீடு தான் வாங்கியிருக்காரு. சின்ன வீடு, கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. மேலே இருக்கிற வீடு அவருது. அந்த வாசலில் சடலத்தை வச்சுருக்காங்க, ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. உள்ளே கீழ் வீட்டிலிருந்து பூட்டிய கதவுக்குள்ளிருந்து குத்து சாங்கா போட்டுட்டு இருக்காங்க. அதே வீடு, அடுத்தடுத்த வீடு, கீழ் வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க, மேல் வீட்டில் இருக்காங்க, அண்டை வீட்டுக்காரர்கள். ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் பாடி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்காரன் கதவை போட்டு குத்து சாங்கா வச்சுட்டு இருக்காங்க. கதவை தட்டி நிறுத்தறையா அடிக்கலான்னு கேட்டோம். அப்படி நடந்தது. இது எதுவும் கதை இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன செய்யுதுன்னே இருக்கும்போது ஒரு கதாபாத்திரம் வருது. அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். ரொம்ப அழகு என்னன்னா, அவர் ஒரு மலையாளி, அவர் கடை வச்சிருக்காரு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல எந்த பிரச்சனை அப்படிங்கிறார். இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அவர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. 20 அடி தள்ளி இருக்குது ஒரு கடை. அந்த கடையினுடைய சட்டத்தை இருக்கிறாரு. அங்கே நிறைய பீஸ் அடுக்கி வச்சிருக்கு. அதை பூரா வெளியே எடுத்து வைக்கிறாரு. வெளியே எடுத்து தள்ளிட்டு, இது நம்மட கிடையாது, பேடிக்கண்டா, നിങ്ങളുടെ ആചാരങ്ങൾ എനിക്കറിയില്ല, നിങ്ങൾ എന്ത് ചെയ്യണമെങ്കിലും ഇവിടെ ചെയ്യാം, എനിക്കൊരു പ്രശ്നവുമില്ല.
இது என் கடை, பயப்படாதீங்க, நீங்கள் என்ன சடங்கு செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கன்னு ஒரு தொழில் நடத்துகிற கடையை திறந்து விட்டு அவன் பாட்டுக்கு தள்ளி நிற்கிறான். வாடகை வாங்குகிற அந்த வீட்டுக்காரன் வாடகை உள்ள விட மாட்டேங்கிறான். ஒரு அற்புதமான ஒரு இந்த பக்கம் ஒரு மனிதனையும் இந்த பக்கம் ஒரு மாண்பையும் காட்டுகிற எழுத்தை தோழர் ஆனந்த் பிரபு எழுதியிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.